கந்தளி அருகே உடல் வலியால் பெண் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி அடுத்த கரியம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் சென்ட்ரிங் மேஸ்திரி முருகன். இவருக்கு மலர்விழி என்ற மனைவி உள்ளார். இவர்களுக்கு திருமணமாகி 20 ஆண்டுகள் ஆகிறது. 2 பெண் பிள்ளைகள் மற்றும் ஒரு மகன் உள்ளனர். இந்த நிலையில் மலர்விழிக்கு தண்டுவட பிரச்சனை இருந்ததாகவும் அதனால் பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதற்காக மலர்விழி சிகிச்சை பெற்று வந்தும் கடும் அவதிப்பட்டு வந்த அவர் பூச்சிக்கொல்லி மருந்தை அருந்தியுள்ளார். உடனடியாக அவரை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் மலர்விழி ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்ததைத் தொடர்ந்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த கந்தளி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த பெருமாநல்லூர் அருகே கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த 24ஆம் தேதி 2 கார்கள் ஒன்றுக்கு பின் ஒன்று மோதி விபத்து ஏற்பட்ட நிலையில் 2 சொகுசு கார்களில் கடத்தி வரப்பட்ட 1026 கிலோ அளவிலான குட்கா பொருட்களை பெருமாநல்லூர் போலீசார் பறிமுதல் செய்தனர். விபத்து நடைபெற்ற இடத்திற்கு போலீசார் வருவதற்கு முன்னரே குற்றவாளிகள் தப்பி ஓடினர். விபத்துக்குள்ளான காரின் பதிவெண் வடமாநிலத்தை சேர்ந்தது என்பதால் பெருமாநல்லூர் போலீசார் தீவிர வாகன தணிக்கை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் நியூ திருப்பூர் பகுதியில் பெருமாநல்லூர் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியாக வந்த குஜராத் மாநில வாகன பதிவெண் கொண்ட சொகுசு காரை சந்தேகத்தின் பேரில் நிறுத்தி போலீசார் சோதனை செய்ததில் காரில் 632 கிலோ தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் இருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து பெருமாநல்லூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த தினேஷ்குமார் என்ற பெயர் கொண்ட இருவரும் பெங்களூருவில் இருந்து குட்கா கடத்தி வந்ததும் அதனை அவிநாசியில் உள்ள ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த ஜோராராம் என்பவருக்கு விற்பனை செய்ய கொண்டு வரப்பட்டதும் தெரியவந்தது. மேலும் தொடர்ந்து விசாரணையில் அதனை ஜோராராம் அவிநாசியில் உள்ள ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த டூராராம் மாதாராம் என்பவருக்கும் மற்றும் பெருமாநல்லூரில் உள்ள கோபாராம் ஆகிய 4 பேருக்கும் விற்பனைக்கு கொடுத்து வருவது தெரியவந்தது. மேலும் 4 நாட்களுக்கு முன்பு அதிகாலையில் விபத்துக்குள்ளான கார்களில் குட்கா பொருட்கள் கடத்தி வந்ததும் இவர்கள்தான் என தெரியவந்தது. இதையடுத்து இந்த 2 வழக்குகளிலும் தொடர்புடைய 239 மூட்டைகளில் கடத்தி வரப்பட்ட 1658 கிலோ குட்கா பொருட்கள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய 3 சொகுசு கார்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த 7 பேரையும் கைது செய்து அவிநாசி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அதன் பின்பு திருப்பூர் கிளை சிறையில் அடைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலஜாபாத் அடுத்த கட்டவாக்கம் கிராமத்தில் சுகுணா என்ற மூதாட்டியை கொலை செய்துவிட்டு 8 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டது. கொலை தொடர்பாக மூதாட்டி வீட்டில் வாடகைக்கு தங்கியிருந்த 3 வடமாநிலத்தவரை பிடித்து போலீஸ் விசாரணை நடத்தி வருகின்றனர். பட்டப்பகலில் மூதாட்டியின் கழுத்தை அறுத்து கொலை செய்து அவரிடமிருந்து 10 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை அருகே வெளியூர் சென்றிருந்த பாதிரியார் வீட்டில் பூட்டை உடைத்து 80 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் புதுக்கோட்டையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை கணேஷ் நகர் 1ஆம் வீதியில் வசிப்பவர் ஜான் தேவ் சகாயம். இவர் புதுக்கோட்டையில் மாலையீடு பகுதியில் உள்ள தேவாலயத்தில் பாதிரியாராக உள்ளார். இவரது மனைவி அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வருகிறார். இவர்கள் இருவரும் கடந்த 1 வாரத்திற்கு முன்பாக கோயம்புத்தூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனைக்கு சென்றுள்ளனர். அங்கு பரிசோதனைகளை முடித்துவிட்டு நேற்று காலை வீடு திரும்பிய நிலையில் வீட்டின் பூட்டு உடைத்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் கணேஷ் நகர் காவல் நிலையத்திற்கு புகார் அளித்தனர். தொடர்ந்து போலீசார் வந்து சோதனை செய்ததில் வீட்டின் பீரோவில் இருந்த 80 பவுன் தங்க நகைகளை எடுத்து சென்றது தெரியவந்தது. இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். மோப்பனாய் உதவியுடன் குற்றவாளிகளை பிடிக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த கொள்ளை சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஊத்தங்கரை அருகே பூ வியாபாரி மீது சரக்கு வாகனம் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த கல்லாவி பகுதியை சார்ந்தவர் சின்னப்பையன். இவர் கல்லாவியில் பூக்கடை வைத்து நடத்தி வருகிறார். மேலும் தனது 2 சக்கர வாகனத்தில் ஊர் ஊராக சென்று பூ வியாபாரமும் செய்து வருகிறார். இந்த நிலையில் இன்று காலை வழக்கம் போன்று தனது 2 சக்கர வாகனத்தில் பூ வியாபாரம் செய்வதற்காக கல்லாவியிலிருந்து ஓலைப்பட்டி கூட்டுறவு செல்லும் வழியில்
சாலமரத்துப்பட்டி அருகே சென்று கொண்டிருந்த போது எதிரே அதிவேகமாக வந்த ஈச்சர் வாகனம் வளைவில் திரும்பும் போது கட்டுப்பாட்டை இழந்து இருசக்கர வாகனம் மீது மோதியது. இதில் பூ வியாபாரி சின்ன பையன் தூக்கி வீசப்பட்டு அருகில் இருந்த வாழை தோட்டத்தில் விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் அவரை பரிசோதனை செய்து உயிரிழந்ததை உறுதி செய்தனர். தொடர்ந்து கல்லாவி போலீசார் சடலத்தை கைப்பற்றி ஊத்தங்கரை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து கல்லாவி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விபத்து குறித்து அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அவரது மனைவி கதறி அழுத்தது பார்ப்போர் மனதை கலங்க வைத்தது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.